ஆறுபடை வீடுகளின் முதன்மை வீடான திருப்பரங்குன்றத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்ற வாரம் திருச்செந்தூரிலும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மிக விரைவில் ஆறு படையிலும் கும்பாபிஷேகம் நடைபெற தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம். பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா பாஸ் வச்சிருக்கவங்களாலே உள்ள விட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடு அதிகம். அளவுக்கு அதிகமான ஆளை ஏத்தாம அளவான ஆளை ஏத்தி சாமி கும்பிடுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீட்டா இருந்துச்சு. ட்ரோன்ல தீர்த்தம் தொளிக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருந்துச்சு. எல்லாருக்கும் அவங்க மேல அந்த புனித நீர் படணும்னு ஆசைப்படுவாங்க. குடும்பத்தோட முருகனோட அருள் பெறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் அருண்குமார், மதுரை காலவாசல். செக்யூரிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கூட்டத்திலயும் நல்லாவே முருகனை பார்க்க முடிஞ்சு, அருள் எல்லாமே கிடைச்சிச்சு. தரிசனம் நல்லா இருந்துச்சு. பக்கத்துல இருந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சு. அது போக எல்இடி ஸ்கிரீன்ஸ் அது இதுன்னு வச்சிருந்தது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ கும்பலாம் ரொம்ப க்ளோஸ் அப்ல பக்கத்துல பாக்குறதுக்குலாம் ஸ்கிரீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ட்ரோன் மூலமா எல்லாருக்குமே தண்ணி எல்லாம் தெளிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்துல தண்ணி தெளிக்க நம்ம மேல படலையே அப்படின்ற ஃபீல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.